ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين. صدق الله العليم. ربنا أفرغ علينا صبرا, எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக. வதவஃபனா முஸ்லிமீன், இன்னும் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவின் மூலமாக பொறுமையையும் இறுதி முடிவை சிறந்த முடிவாக கேட்கும்படியும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒரு சகோதரரை அதாவது முஸ்லிமான ஒரு சகோதரரை ஏசுவது இருக்குது, அது பாவமான செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு முஸ்லிமான சகோதரரை ஏசுவது அப்படின்னு சொன்னா திட்டுவது ஒரு பாவம் என்பதாக குறிப்பிடுறார். அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அவருக்கும் நமக்கும் ஒரு சண்டை இருக்கலாம், அல்லது பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமான சகோதரரை திட்டுவது இருக்குது, ஏசுவது இருக்குது, அதுவே ஒரு பாவமான செயல். அடுத்து சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான சகோதரரோடு நீங்கள் சண்டையிடுவது, கொலை செய்வது, இவைகள் குஃப்ர் ஆகும். அதாவது இறைமறுப்பிற்குரிய ஒரு செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒருவரை நாம திட்டுவது இருக்குது, ஒருவரை ஏசுவது இருக்குது, அதுவே ஒரு பாவமான செயல். ஒரு முஸ்லிமான சகோதரர்கிட்ட சண்டைக்கு போய் நிக்கிறது இருக்குது, அது குஃப்ருக்கு இறைமறுப்பிற்கு உண்டான ஒரு குற்ற செயல் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எங்க உருவாகுது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்துல அவர் தன்னுடைய பொறுமையை இழக்கும் பொழுதுதான் இந்த நிலைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு நிலையில ஏற்படும். பொறுமையை இழக்கும் பொழுது ஒருவரை என்ன செய்யும், திட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பொறுமையை இழக்கும் பொழுது ஒருவரிடத்துல சண்டையிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பொறுமையை இழக்கும் பொழுது ஒருவரை கொலை செய்யக்கூடிய சூழல் கூட ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு சஹாபி மது அருந்திட்டு பள்ளிவாசக்குள்ள வந்துட்டாரு. அது இந்த வாடை வெளியாயிடுச்சு. யாரு மது அருந்தினாங்கன்னு சொல்லி பெருமானார் விசாரிக்க சொல்லும் பொழுது அவரை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, அவரை போய் வேகமாக அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த அங்கிகள், அதாவது துண்டை வச்சு அடிக்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் வெளியில இருக்கக்கூடிய காலணிகளை எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி, இன்னொரு சில சஹாபாக்களுடைய கூட்டம், அவங்க என்ன செய்யறாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து அவரை திட்டுனாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடித்தவர்களை, அந்த துண்டால் அடிச்சவங்க, அந்த செருப்பால் அடிச்சவங்களை ஒன்னும் சொல்லல. ஆனா அந்த சஹாபியை பார்த்து திட்டுனவங்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவரை நீங்க திட்டாதீங்க, அவரை நீங்கள் திட்டி நீங்கள் ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதாக நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒருவரை திட்டுவது இருக்குது, ஒருவரிடத்துல சண்டைக்கு போறது இருக்குது, அது ஷைத்தானுக்கு உதவி செய்வதற்கு சமம். அதை வச்சு ஷைத்தான் என்ன செஞ்சிருவானா, பெரும் கொண்ட குஃப்ர்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். பொறுமையை இழக்கும் பொழுது திட்டுவதன் மூலமாகவும், பொறுமையை இழந்து ஒரு இடத்துல சண்டைக்கு போறதன் மூலமாகவும் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, கொலை செய்யக்கூடிய அந்த இறை மறுப்பிற்கு நிகரான அந்த குற்ற செயலுக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், மாட்டி விட்டுருவான். நடந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமையை நமக்கு மிகவும் அந்த பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள்.
ஒருவரை திட்டுவதே பாவமான செயல் என்பதாகவும், பொறுமையை முழுமையாக ஒருத்தர் இழப்பதன் மூலமாக இறை மறுப்பிற்கு உண்டான இறை மறுப்பினுடைய அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த சூழல் உருவாகும் என்பதாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய அந்த சிறந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நற்குணத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, முஸ்லிமீன், அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. இப்ப உள்ள நாம தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கால சூழல்கள் இருக்குது, இந்த கால சூழல்கள்ல முஸ்லிமாக வாழ்வது என்பது ஒரு பெரும் ஒரு போராட்டம் தான். அதாவது மார்க்கத்தினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கிறோம், ஷரியத்தினுடைய அடிப்படையில, மார்க்கத்தினுடைய அடிப்படையில அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளினுடைய வழிமுறைகளை பின்பற்றி இந்த காலத்துல ஒருத்தர் முஸ்லிமாக சிறந்து வாழ்வது என்பது கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு நேரத்துல இஸ்லாமிய சகோதரர்களுடைய அவர்கள் அந்த ஷரியத்தை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இன்று அந்த ஷரியாவை, அந்த சட்டத்தை, அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய அந்த மக்களை பார்ப்பது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், முஸ்லிமீன், முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், இறைவா எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. ஒரு செயல் முஸ்லிமாக அவரை மரணிக்க விடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. அந்த செயல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் வாழும் பொழுதோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்காது, அவருடைய மௌத்தும் சிறந்ததாக அமையாது என்பதாக ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை, ஒரு குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துறாங்க. அது என்ன குணம் அப்படின்னு சொன்னா, பொய் என்று சொல்லக்கூடிய குணம். இந்த பொய் என்று சொல்லக்கூடிய குணம் ஒரு மனிதனிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்காது. அவருடைய இறுதி முடிவு, அதாவது மௌத் இருக்குது, அந்த மௌத்து என்ன செய்யாது, நல்ல மௌத்தாக அவருக்கு அமையாது. அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த குணத்தை, அந்த செயலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பொய் என்று தெரிந்து என்னை குறித்த செய்தியை எவர் அறிவிக்கிறாரோ அவரே மிக பெரும் பொய்யர் ஆவார் என்பதாக சொல்றாங்க. பொய்யின்னு ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அது என்னை பற்றிய தகவலாக இருந்தாலும் அதை நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி தானே சொல்றோம், இதுல என்ன பொய் இருக்குது என்பதாக சொல்லக்கூடாது. என்னைய பற்றி நீங்க ஒரு செய்தியை சொல்றதாக இருந்தாலும் அது உண்மையா இருந்தாதான் சொல்லணும், அது பொய்யா இருந்தா அதை சொல்லக்கூடாது. அப்படி மீறி எவர் சொல்றாரோ அவர் மிகப்பெரிய பொய்யர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ரத் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பொய் இருக்குது, அது உங்களுடைய ஈமானையே இல்லாமல் ஆக்கிடும். உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கைய அது இல்லாமல் ஆக்கிவிடும். பொய் இருக்குது, அது உங்களிடத்துல மிக பெரும் குறையை ஏற்படுத்தும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்ல மௌத்தை இந்த பொய் தடுத்து விடும் என்பதாகவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது அன்ஸலல்லாஹு இலைக்கும் திக்ரா, அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய திருக்குர்ஆன் என்னும் நல்ல உபதேசத்தை உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான். குர்ஆனினுடைய அந்த உபதேசம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, குர்ஆனினுடைய உபதேசம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கடுமையாக சொல்றான், உண்மையை பற்றி தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வசனங்களின் மூலமாக முழுவதுமாக அல்லாஹ் பேசுறான். குர்ஆனினுடைய வசனங்கள்ல ஒரு செய்தியை சொன்னதுக்கு பின்னாடியோ அல்லாஹ் சொல்ல வருவது என்னன்னு சொன்னா, இது உண்மையானது என்பதாக அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொய் என்பது அல்லாஹ்விற்கு சுத்தமாவே பிடிக்காது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொய்யை கொண்டு போய் உண்மையோடு கலக்காதீங்க, உண்மையை கொண்டு போய் பொய்யோடு கலக்காதீங்க, இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன செய்யப்படும், இந்த ரெண்டுமே உங்களுக்கு வெற்றியை தராது. பொய்யை கொண்டு போய் உண்மையோடு கலப்பதன் மூலமாகவும், உண்மையை கொண்டு வந்து பொய்யோடு கலப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுல மிகப்பெரிய தோல்விதான் கிடைக்கும். அல்லாஹ் உண்மையாளன், உண்மையை மட்டுமே விரும்புறான், உண்மையாளர்களையே அல்லாஹ் விரும்புகிறான், உண்மையாளர்களையே அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு சிறந்த மௌத்தை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா, இந்த பொய் என்று சொல்லக்கூடிய குணத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டவர். விளையாட்டுக்கு பேசுறது, விளையாட்டுக்காக வேண்டி பேசுவது, அல்லது சமாளிக்கிறதுக்காக வேண்டி பேசுறது, எந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் பொய் என்கின்ற அந்த குணத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக
அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. வாயில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி